தேனி மாவட்டம் கண்டமனூர் அருகே உள்ள மரிக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் பவுனுத்தாய். 58 வயதான இவர் கணவரை இழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களாக பவுனுத்தாய் மாயமான நிலையில் கடந்த 12ஆம் தேதியன்று அதே பகுதியில் உள்ள கிணற்றில் இரத்த காயத்தோடு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஜெயக்கொடியின் உறவினரான 25 வயது இளைஞர் அருண் என்பவர் பவுனுத்தாயை கொன்றதாக கடந்த 19ஆம் தேதியன்று மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அருணின் வாக்குமூலத்தில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அருண் தேனியில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வந்துள்ளார். பவுனுத்தாய் அருணுக்கு அத்தை முறை என்பதால் அடிக்கடி பணம் வாங்கியும் கொடுத்தும் வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அருண் பவுனுத்தாயிடம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது, 2 லட்சம் ரூபாய் கிடைத்தால் வியாபாரத்தை மீண்டும் தொடங்கி விடுவேன் என கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு என்னிடம் பணம் இல்லை, நகைதான் இருக்கிறது, உனது பெற்றோர் உறுதியளித்தால் நகையை தருகிறேன் என பவுனுத்தாய் அருணிடம் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் பெற்றோரிடம் ஒப்புதல் வாங்கி தருவதாக கூறி பவுனுத்தாயை அருண் பைக்கில் அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது பைக் வேறு வழியில் சென்றதால் சந்தேகமடைந்த பவுனுத்தாய் பைக்கில் இருந்து குதித்துள்ளார். உடனே அருண் அருகில் கடந்த கட்டைகளால் பவுனுத்தாயை தாக்கி கொலை செய்துவிட்டு 12 சவரன் நகையை எடுத்துக்கொண்டு உடலை கயிறால் கட்டி கிணற்றுக்குள் வீசியது தெரிய வந்துள்ளது. மேலும் போலீசார் எப்படியும் தன்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற பயத்தில் சரணடைந்ததாகவும் அருண் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அருணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர்.